ஹலோ மக்களே 364 எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட்ல ஹாக்பேக் பத்தி கேக்குறான் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஹாக்பேக் எட்டிட்டு ஒரு மிதிக்கிறான். சின்ட்ரே மிதிச்சோன்னே தரையவன் அக்க சொல்றான். அவளும் செய்யறா. இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் நான் நினைச்ச பிறதான் செய்வன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாக்பேக். என்னைக்குமே வந்து இறந்தவங்களை திரும்பி வர வச்சு இந்த மாதிரி பண்றதெல்லாம் இது மான்ஸ்டர் தரண்டா, நீ மனுஷனே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைரட்டு மான்லாம் வந்து எனக்கு ஒன்னும் பாடம் நடத்த தேவையில்ல சின்ட்ரே, இவங்க ரெண்டு ஒரு கதையை முடியும்னு சொல்றான் அவன். ஆனா சின்ட்ரே பாஞ்சிட்டு வந்து சோப்பர் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ட்ரே நீ மனுஷனா மாறு, நீ இன்னும் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வான்னு சொல்லிட்டு சோப்பர் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். டே ஹாக்பேக், நீ ஒண்ணு இவங்களை ஹியூமன்ஸ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணலடா, இவங்களை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ற, நீ மனுஷனே கிடையாது சொல்லிட்டு கத்துறான். கத்துனு சின்ட்ரே வந்து மிரண்டுட்டா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோபின் ட்ரிக்கை யூஸ் பண்ணி டோகிமானையும் அந்த ஸ்வாட்ஸ்மேனையும் வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டா. ஏன் ஆளுகளை ஏன் வாய வச்சு வெளியே தள்ள வச்சில, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சின்ட்ரே அவங்க கதையை முடி, நான் இங்கிருந்து தப்பிக்கணும்னு ஒரு பக்கம் ஹாக்பேக் சொல்ல, என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. சின்ட்ரேன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா கெக்கோ மரியோ தான் கட்டுறாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஓர்ஸ் அவன் கண்ட்ரோலுக்கு இப்ப வந்துட்டான். ஓர்ஸும் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். டே எங்கால வந்துட்டான்டா, அவன் இறங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கெக்கோ மரியோ. வேற லெவலா செவத்து மேலாம் ஏறி வரான். லூஃபி முழிக்கான், என்னடா இவ்வளவு பெரிய சத்தம்னு சொல்லிட்டு. முயவரா என் ஆளை நீ மீட் பண்ணு, இதான் ஓர்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி பார்த்துட்டு மிரண்டான். அவனோட விரல் அளவு கூட லூஃபி இல்ல. அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா சின்ட்ரே தான் காட்டுறாங்க. சின்ட்ரே அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு சின்ட்ரே, நான் சொல்ற பேச்ச கேளு, நான் சொல்லுறதான் நீ செய்வ, இப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என் கண்ட்ரோலுக்கு வான்னு சொல்றான். என்னால மூவ் பண்ண முடியல, அது மாதிரி என் அழுகையை என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த முதல்ல கண்ணீர் ஒண்ணு நீ அழலாம் தேவையில்லை, இந்த பாடி ஏன்குள்ளது, இது நான் கொடுத்தது, நான் சொல்றபடிதான் நீ செய்யணும்னு சொல்றான் ஹாக்பேக். இது புதுசா இருக்க, ஓனர் பாடியை கொடுத்தாலும் அவங்க சோல்ஸ் வந்து அவங்க பேச்ச கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா ரோபின். 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ட்ரே இறந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவ மனசு இன்னும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எல்லா லைப்ரரி நம்ம எடுத்து பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றா ரோபின். சின்ட்ரே அப்படி பொறுமை நடந்து வந்துகிட்டு இருக்கா. சரி இவங்களை நான் கொல்ல போறேன்னு சொல்றா அவ. அப்பாடா எனக்கு இது போதும், எனக்கு கொஞ்சம் டைமை எடுத்து கொடு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இனிமேல் ஏட்டத்தை மட்டும் நீ போறன்னு சொல்றா ரோபின். டோஸ் ஃப்ளோரஸ் சொல்றா. சின்ட்ரேவே லாக் பண்றாவா. டே ஹாக்பேக் நீ ஓடாடா, உன்னை துரத்தி நான் வரேன்னு சொல்லிட்டு சோப்பர் பாஞ்சிட்டு வரான். ஹாக்பேக்கே லாக் பண்றான். டே ரெண்டு என்னை விடுறான்னு சொல்லிட்டு கத்துறான். நீ மான்ஸ்டர்டா, நீ எல்லாம் ஹியூமனே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே எங்க க்ரூல உள்ள கேப்டன் என்ன செஞ்சார் நீ முதல்ல கேள்டா. அவர் ஒரு மான்ஸ்டரை சேர்த்தாரு, ஒரு ரோபோட்டை சேர்த்தாரு, ஒரு லாங் நோஸ்காரனை சேர்த்தாரு, ஒரு மோஸ்கட்டை சேர்த்தாருடா. இவ்வளவு ஃபுல்லாத்தையும் சேர்த்ததாண்டா எங்க க்ரூ. நாங்க ஹியூமன்ஸ் இல்லாட்டினாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். ரோபின் நீ ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றான் சோப்பர். ஃபியரானா ஃப்ளூர்னு சொல்றா. பார்த்தா அவ அப்படி காலை ஹைட் ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கா. சோப்பரும் மேல ஏறி போய்கிட்டே இருக்கான். டே டாக்டர் சோப்பர் என்னடா பண்ண போற, இந்த நிலைமையில என் தலை விழுந்துச்சுன்னா நான் 2 துண்டா போயிருவேன்டா, என்னை விட்டுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே நீனும் செத்துருன்னு சொல்றான். நான் அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லடா, உன் கதையை முடிக்காம இருக்க போறதுல ரோபி சோ சப்ளாக்ஸ்னு சொல்லிட்டு கத்துறான். சப்ளாக் சிட்டியை போட போறான். இங்க கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. இவனோட ஜெயிண்டோட 2 மடங்கு பெருசா இருக்கான். இவன் உண்மையிலே ஜாம்பி தானா வேற என்னமான்னு சொல்லிட்டு நம்மளும் மிரண்டா லூஃபி. இனிமேல் இந்த ஜாம்பி என்னோட பேச்சை தான் கேட்கும், உன்னோட மாஸ்டர் யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கொக்க முறிய கட்டிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து மொரியோன்னு சொல்றான். டே நீ என்னோட ஷடாவை தான்டா வச்சிருக்க, நீ இதுக்குள்ள இவனுக்குலாம் கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். இவன் பேச்செல்லாம் கேட்காதன்னு சொல்றான். யாரா நீ முகிவராவாடா நீன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பேச ஆரம்பிக்கி. டே உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷனை நான் சொல்ற தெளிவா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே உன்னோட கையை பாருடா, அதாண்டா உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் சொல்றான். இந்த வாண்டட் போஸ்டர்லாம் வந்து இந்த த்ரில்லர் பார்க்கை ஏகப்பட்ட இடத்தை உடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். இதான் முகிவரா க்ரூன்னு சொல்றான். டே இந்த க்ரூல இருக்க யாரையுமே உயிரோட விடாடா, எல்லாத்தையும் கொண்டுட்டு போ, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் கெக்கோ மரியோ. இவனுக்கு எல்லாம் 100 மில்லியன் பெரிய தலைக்கு மேல உள்ளவனோடா, நீ எதுனாலும் பண்ணுன்னு சொல்றான் மரியோ. உன்னோட ஃபுல் பவர் நான் பார்த்தே தீரணும், நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான். ஓகே மரியோ சமான் சொல்றான். கையை பார்த்துட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டா பாக்குறான். இந்தாதான் இருக்கான் முகிவரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே முகிவரா நான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு மரியோ பறந்து போய்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஓர்ஸோ கம் பெல்லுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வருது. டே இது என்னோட அடிலான்னு சொல்லிட்டு லூஃபியே மிரளதான் ஒரு பக்கம். பெல்லுன்னு அடிச்சு அடியில இங்க சோப்பரோ சுத்திக்கிட்டு வரான். ரோபின் இருக்க ரூமுக்கே வந்துட்டானுங்க அவனுங்க. லூஃபியோட சாம்பி இங்க லாடா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா பில்டிங்கோ துண்டு துண்டா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. டே ஃப்ளோர் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுடா, சோப்பர் இங்க வாடான்னு சொல்றா ரோபின். சரின்னு சொல்லிட்டு ஒரு மிதிச்சிட்டு சோப்பர் பாஞ்சிட்டு வரான். ஓர்ஸோ எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கான். இதுவாடா லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாவா. ஹாக்பேக்கும் சின்ட்ரியும் மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்களால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சோப்பர் பேசி
பேசிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்பேக் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கல்லை எம்எல்ல இருந்து எடுன்னு சொல்றான் ஹாக்பேக். ஆனா ஓர்ஸோ வேற லெவலா வாட்டுக்கு மட்டும் நடந்து வந்துகிட்டே இருக்கான். சிண்ட்ரி சீக்கிரம் என்னை காப்பாத்து, அந்த ஓர்ஸ் என்னை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் கத்திக்கிட்டு இருக்கான். அது எம்எல்ல விழுந்துருச்சுன்னா செத்துருவேன், நான் ஒரு ஜீனியஸ், எதுக்கு அங்கேயே நின்னுகிட்டு இருக்கேன், நான் தான் மாஸ்டர் சொல்லிட்டு ஹாக்பேக் பேசிக்கிட்டு இருக்கான். மேல இருந்து சோப்பர் ரோபின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிண்ட்ரி அப்படி நின்னுகிட்டு இருக்கா. திரும்பியும் வில் பவர் யூஸ் பண்ணி நகல முடியாம நிக்கிறா. ஏன் அப்படிலாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் கத்திக்கிட்டு இருக்கான். ஓர்ஸும் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். ரோபின் சோப்பர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவ என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு, உன்னோட நம்பிக்கை உன்னோட லாயல்ட்டி எல்லாமே நான் தான், என்னோட பேச்ச கேளு, என்னை காப்பாத்து, நான் தான் உன்னை இந்த கார்ஸ்ல இருந்து காப்பாத்திருக்கேன், என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் பேசிக்கிட்டே இருக்கான். மேல அப்படி திரும்பி சிண்ட்ரி பாத்துக்கிட்டே இருக்கா. பாத்துட்டு அப்படி சந்தோஷமா சிரிக்கா. அவ சந்தோஷமா சிரிச்ச உடனே இவங்களுக்கு அப்படியே அவ பழைய விஷயத்த அவங்க சொன்னாங்கல்ல அந்த விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. நான் சாக போற சிண்ட்ரி, சீக்கிரம் என்னை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னை கீழே பாட்டா ஓர்ஸ், என்னை கொன்றாதடான்னு சொல்லிட்டு ஹாக்பேக் கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை மாடிஃபை பண்ணதே நான் தான் சொல்றான். ஆனா அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஓர்ஸ். இன்னொரு பக்கம் கட் பண்ணி உசப்ப தான் கட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா மேல இருந்து குத்துறாம்ல ஓர்ஸ், குத்துல கீழே உடஞ்சிட்டு வந்துட்டு இங்க உசப்பும் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான். இவன் யாரா அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8 பேரை தேடி அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கு. இங்க ஒரு பக்கம் சாஞ்சிதான் கட்டுறாங்க. அபுசலாம் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். நாமியை கையில தூக்கி வச்சிருக்கான். என்னடா பெரிய சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது லூஃபியோட ஜாம்பியாடா, ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னால அதான் இங்க வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். சாஞ்சி பேசிக்கிட்டே இருக்கிறதுல சரண நாமி தொலைஞ்சு போயிட்டா. நாமி எங்கடா காணா போனா அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பனா கண்டிப்பா அபுசலாம் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் இந்த ஆட்டமே மாறி போயிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ உயிரோ தாண்டா இருக்கியா, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு பேசுறான். ஓர்ஸும் நடந்து போய்கிட்டே இருக்கான். டேய் இந்த பெரிய டெவில் இனிமேல் எங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், இனிமேல் எங்க ஆட்டோன்னு சொல்றான் அபுசலாம். உங்க டீமே அழிய போதுடா, உங்க கதையும் முடிய போதுன்னு சொல்றான். டேய் நாமியை கூடுறா, ரொம்ப பேசாதன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பின்னாடியோ ஓர்ஸ் நடந்து வரான். ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி தலைமலத்துக்கு கால வைக்கிறான். சாஞ்சி என்ன ஆனானே தெரியல நடந்து வந்துகிட்டே இருக்கான். டேய் அந்த சத்தத்தை கேட்டியான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட முடியே நிக்கும் நினைச்சுட்டா, ஆனா நிக்காம இருக்குடா அப்படின்னு சொல்லி புருக்கு பேசிக்கிட்டு இருக்கான். நான் வேற ஸ்கெலிட்டன் சொல்லிட்டு முடிய வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான். டேய் இப்பம்லாம் அதை பேச வேண்டிய நேரமே இல்லடா, நம்ம வேற ஆட்டத்தை நோக்கி போகணும்னு சொல்றான் பிராங்கி. இங்க ஜோரோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிளாக் சோட பார்த்துட்டு இது நம்மளோட புது சோடன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் தான்டா ஸ்கெலிட்டன் சொல்லிட்டு ஆரம்பிக்கான். தள்ளு ஒரு போடு போடுறான். இங்க காமெடி பண்ற நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு பக்கம் ஓர்ஸோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. என்னடா ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர் வந்துருச்சு, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பிராங்கியே கத்திக்கிட்டு இருக்கான். அது சத்தத்தை கட்டு ஓர்ஸ் கீழ இருந்து அப்படியே மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கு. இதான்டா லூஃபியோட ஜாம்பி, என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் அங்க போறடா நம்ம குக்கு அங்கதான்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா சாஞ்சி கீழே தான் கிடக்குறான். அவனும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நாமியை வேற நம்ம பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டானடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இந்த முட்டாள் குக்கு எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு பக்கம் லூஃபியோ வந்து ஒரிஜினல் கெக்கோ முறியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் அவன் ஷேடோவை பிடிக்காம என்ன எங்கடா ஃபாலோ பண்றன்னு சொல்லிட்டு கெக்கோ முறியை கேட்கறான். டேய் ஒன்னே அடிச்சு நோக்கிட்டோம்னா என்னோட ஷேடோ எனக்கு கிடைச்சிடும், அது போதும்னு சொல்றான் லூஃபி. லூஃபியோ வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா அபுசலமா தான் காட்டுறாங்க. நாமியை தூக்கி கையில வச்சிருக்கான். இவன் நல்லபடியே தூங்குறா, இனிமேல் என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அபுசலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா பெரணோ தான் காட்டுறாங்க. மொத்த கேங்க வந்து நிக்கிறானுங்க. என்னடா நம்ம பெரணோ கதையை முடிச்சு வச்சிருக்காங்க, இது எவன் பார்த்த வேலைடான்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த லாங் நோஸ் பைய தான்டா இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான். அவனை பிடிச்சி அவன் கதையை முடிக்கணும்னு சொல்றாங்க. பெரணோவா ஷாக்ல படுத்தவதான், இன்னும் பேச்சு முச்சே இல்லாம இருக்கா. இங்க ஜாம்பிலாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, மேன்ஷன்ல இருந்து அது வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. உசப்போ என்னன்னு பார்த்தா பைனாக்குலர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இது பிரச்சனைடான்னு சொல்லிட்டு. ஆனா சோப்பரு ரோபின் அங்க வராங்க. டே உசப் இங்க வாடான்னு சொல்லிட்டு. டே நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டா. லூஃபி கையில வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்றான். அவன் என்னன்னு பார்த்தா நம்மளோட வாட்டர் போஸ்டர் தான்டா அதுல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு உசப்போ ஷாக்ல இருந்துகிட்டு இருக்கான். டே அவன் இப்ப நம்மளை தேடிதான்டா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். டே முகிவரா வெளியே வாங்கடா, உங்க எல்லாத்தையும் நொறுக்கணும்னு சொல்லிட்டு ஓர்ஸோ கத்திக்கிட்டு இருக்கு. டே லூஃபி உன்னோட ஜாம்பி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குடான்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம குரூ கதையவே முடிக்க போதான்னு சொல்லிட்டு உசப் மிரளுதான். டே இவன் இப்படி இருக்கானா, நம்ம ரியல் லூஃபி இப்ப எங்க இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரோ பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம இப்ப இந்த மான்ஸ்டர் காரையை வேற முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஓர்ஸோ அப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. சரிடா இப்ப ரொம்ப ஃபன்னா இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஜோரோவோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.